அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தோட 4வது நாளுங்க. சூப்பராக அந்த நாளையும் தொடங்கியாச்சு. நான் வந்து ஒரு 2-3 நாளாக ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை போடுறதுல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, 5 வெத்தலை போட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். அவர் சொன்னார் 6 வெத்தலை போட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சொன்ன நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணுற தப்பை சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. ஏன்னா சாமி கும்பிட்ற விஷயத்தில் நான் பண்ணுறது கரெக்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சில பேர் சொல்லும்போது அது ஓகே, இந்த தப்பு சரி, இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு சரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரியே 6 வெத்தலை தீபம் தான் போட போகிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சதையும் தீபம் சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட வந்ததே. எப்பவும் போல் வழக்கம் போல் இன்றைக்கும் காலையில் விரதம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் மாதிரியே இருக்கும், பார்த்தா நரிப்பயிர்னு சொல்லுவோம். அது குட்டி குட்டியாக இருக்கும், பாசிப்பருப்பு மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த பருப்பு போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் முட்டைக்கோசு கேரட் போட்ட ஒரு பொரியல், ஒரு சின்ன குட்டி அப்பளம், சாப்பாடு, ரசம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையும் க்ளீன் பண்ணியாச்சு. மாலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடிருச்சு. சரி ஓகே, மாலையை மாற்றிடலான்ட்டு சொல்லி பூ வந்து உதிரி பூவாகவே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மாலை போடுற மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் பூவெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. துளுக்கு மல்லிகைலாம் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருக்குது. அதை கஷ்டப்பட்டு மேலே வச்சாதான் சாமிக்கு பூ வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஆணியில் போட்டு ஒரு வழியாக குத்தி 2 எல்லா சாமிகளுக்கும் ஒன்று ஒன்று வச்சுட்டு கீழே லைனாக சாமிகளுக்கு வச்சுட்டேன். அவர் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு சொன்ன மாதிரி, அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. நான் இல்லைன்னா இந்த தீபத்தை வந்து இப்படியே 5 வெத்தலையிலேயே தான் போட்டுருந்துருப்பேன். ஏன்னா லாஸ்ட் டைம் போடலிங்க கூட நான் 5 வெத்தலை தான் போட்டிருப்பேன் போல், எனக்கே ஞாபகம் இல்லை. எனக்கு எப்படி போட்டேன்னே தெரியல. இப்போ அவர் சொல்லும்போது தான் தெரியுது, அடடா நம்ம வந்து 5 வெத்தலை போட்டு சாமி கும்பிட்டுருக்கோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் நானும் போய் வீடியோலாம் பார்த்தேன், வெத்தலை தீபம் எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் 6 வெத்தலை போடுறாங்க, நான் மட்டும் தலைகளை 5 வெத்தலை போட்டுட்டு இருந்திருக்கிறேன். இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி 6 வெத்தலை போட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு 6 வெத்தலை போட்டாச்சு. சூப்பராக இன்னைக்கு நாள் சூப்பராக போயிடுச்சுங்க. முருகர்கிட்ட ஒரு விஷயம் வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி. ஏன்னா ஒரு வருஷம் ரொம்ப கண்ணீர் மல்க அவ்வளோ வேதனையோடு நான் வந்து ஒரு வருஷம் வந்து, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்க்கறக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட நான் அழுதுகிட்டு பழனி போகிற மாதிரி சூழ்நிலையை அவர் உருவாக்கவே இல்லை. அவ்வளோ கண்ணீரோடு நான் அவருக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு வருஷமும் பழனி போகும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு தான் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக நம்புங்க, முருகரை கைவிடவே மாட்டார். ஸோ இன்றைக்கி நாள் சூப்பராக போயிடுச்சு. எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வழக்கம் போல் ஒரு டீயை ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.